வெல்கம் டு ரிச்சி டைம்ஸ் வித் ஹாப்பி குக்கிங். நாம் இன்றைக்கி ரொம்ப ஸ்பாஞ்சி அண்ட் டேஸ்டியான கஸ்டர்ட் கேக் ரெசிபி தான் எப்படி செய்யணுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த கஸ்டர்ட் கேக் செய்கிறதுக்கு முதல்ல நம்ம கஸ்டர்ட் ஃப்ரோஸ்டிங் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பவுலில் ஒரு 4 டீஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 4 டீஸ்பூன் பால் சேர்த்துக்கலாம். இதை கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து அடுப்பில் ஒரு கடாயில் ஒரு 1/4 லிட்டர் பால் சேர்த்துக்கலாம். நான் இந்த கப்புக்கு 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன். இப்போ பால் நல்லா காஞ்சிருச்சு. இந்த டைமில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் பவுடர் சுகர் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சுகர் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க கஸ்டர்டு மில்கை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா கட்டி சேர்ந்துடும். இது பார்த்திங்கன்னா ஊற்றின கொஞ்சம் நேரத்துலேயே கொஞ்சம் திக்காகிடும். இந்த மாதிரி திக்னஸ் வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நான் இதை ஒரு பவுலுக்கு மாற்றி ரூம் டெம்பரேச்சருக்கு நல்லா கூல் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா கூல் ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். இதை இந்த மாதிரி விஸ்க் வச்சோ இல்லை ஸ்பூன் வச்சோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது இதை ஃப்ரிட்ஜில் ஒரு 2 மணி நேரம் வச்சிடலாம். இப்போ அதுக்குள்ளே நம்ம கேக் செஞ்சு எடுத்துடலாம். ஒரு பவுலில் 4 டேபிள் ஸ்பூன் பவுடர் சுகர் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 1/4 கப் எண்ணெய், நான் ரிஃபைன்ட் ஆயில் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணணும். இந்த மாதிரி சாஃப்டாக வந்ததுக்கப்புறமா 1 கப் பால் சேர்த்துக்கலாம். அதையும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு இதை நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். 10 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். இதை இன்னும் நல்லா பீட் பண்ணி விட்டுட்டு நம்மளோட ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் சேர்த்துடலாம். 1 கப் மைதா மாவு, இதை நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு 1/4 கப் கஸ்டர்ட் பவுடர், ஒரு 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். கட்டிகள் எதுவும் இல்லாமல் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தேவைப்பட்டால் பால் கொஞ்சம் சேர்த்து ஒரு கேக் பேட்டர் பக்குவத்துக்கு ரெடி பண்ணி வச்சிடலாம். நான் 1 கப் மில்க், அது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மில்க், இந்த அளவு தேவைப்பட்டிருக்கு. நம்மளோட கஸ்டர்ட் கேக் பேட்டருக்கு இந்த கன்சிஸ்டன்சி இப்போ கரெக்டாக இருக்குது. நான் கேக் டின்னில் பட்டர் பேப்பர் போட்டு பட்டர் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். கேக் டின்னோட அடியிலையும் சைட்லேயுமே நான் பட்டர் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கஸ்டர்ட் கேக் பேட்டரை இதில் ஊற்றிடலாம். இப்போது இதில் பபிள்ஸ் எதுவும் இல்லாமல் நல்லா டேப் பண்ணி விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி இந்த கேக்கை இட்லி பாத்திரத்தில் தான் செய்ய போகிறேன். நான் ஒரு 10 நிமிஷம் இந்த இட்லி பாத்திரத்தை ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இதில் அடியில் ஸ்டாண்டு போட்டு நம்மளோட கேக் டின்னை வச்சிடலாம். இப்போது இதை மூடி வச்சு ஒரு 30லேருந்து 35 நிமிஷம் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம்.
இப்போ 35 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஒரு டூத் பிக் வச்சு கேக் நல்லா குக் ஆகிடுக்கான்னு செக் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், டூத் பிக்கில் நல்லா ஒட்டாமல் வந்திருக்கு. நம்மளோட கேக் நல்லாவே பேக் ஆகிடுச்சு. பாருங்கள், சூப்பராக நம்மளோட கஸ்டர்ட் கேக் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வெளியே எடுத்துடலாம். இப்போ இது நல்லா ஆறட்டும். இப்போ கேக் நல்லாவே ஆறிடுச்சு. இதை நம்ம பிளேட்டுக்கு மாற்றிடலாம். பட்டர் பேப்பரில் ஒட்டாமல் வந்திருக்கு. ஸோ கேக் நல்லாவே குக் ஆகிருக்கு. நல்லா ஸ்பாஞ்சியாகவும் வந்திருக்கு. பாருங்கள், நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கஸ்டர்ட் ஃப்ரூட்ஸ்டிங்கை 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தாச்சு. கொஞ்சம் கட்டியாக இருக்கும். இதையும் நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த கஸ்டர்ட் ஃப்ரோஸ்டிங்கை நம்மளோட கேக் மேலே நல்லா டெக்கரேட் பண்ணி விட்டுறலாம். இதோட ஓரங்கள்லையும் நம்ம இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். நல்லா ஈவனாக எல்லா பக்கமும் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு மேலே கொஞ்சம் கலர் சாக்லேட்ஸை போடலாம். சாக்லேட் ஸ்ப்ரிங்கிள்ஸ், அப்புறம் வேறு விதமான டெக்கரேஷன்ஸ் உங்கள்கிட்ட இருந்தால் அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்பவே சூப்பர் அண்ட் ஸ்பான்ச்சியான நம்மளோட கஸ்டர்ட் கேக் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.